இப்போ நாம் செய்ய போகிற ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி எனக்கு சின்ன வயசில் எங்கள் பாட்டி அப்பப்போ செஞ்சு கொடுப்பாங்க. இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபியை ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜார் வச்சுக்கிறேன். இதில் நான் 2 செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் செவ்வாழை எடுத்து செய்கிறேன். நீங்கள் எந்த வாழைப்பழத்தில் வேணாலும் இந்த டிஷ்ஷை செய்யலாம். ஆனால் செவ்வாழையில் செய்யும்போது இந்த டிஷ் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது இது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது நல்லா குழைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சர் ஜாரில் 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கழுவி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பதத்துக்கு இது இருக்கணும். ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நார்மலான பதத்தில் இது இருக்கணும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி பேன் நல்லா சூடானதும் நாம் அரைச்சி வச்சுருக்க இந்த மாவில் ஒரு குட்டி கரண்டியில் இட்லி பதத்துக்கு ஊற்றிக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து மேலே சுற்றி ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சுற்றி ஊற்றியாச்சு. இப்போது ஒரு முந்திரியை இதுக்கு மேலே வச்சிடலாம். நான் முந்திரி வச்சுருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லை வைக்காமலும் விடலாம். இப்போது இது ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு 2 சைடும் நல்லா வெந்த உடனே இப்போ நாம் இதை எடுத்துடலாம். அவ்வளோதான்,